ஹாய் ஹலோ. இந்த வீடியோனால் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் டீட்டெயிலாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 2 டேஸில் நான் டிஸ்பேட்ச் பண்ண செட்டு. ஸோ 1 டே ஃபுல்லாக இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே ஃபுல்லாகவே காய வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து இதை டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன். ஸோ ஏன் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிற நிறைய பேர் எனக்கு டைம் கிடைக்கல, என்னால் செய்ய முடியலை, அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. டைமுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து ஃபுல்லாகவே 1 நைட் ஃபுல்லாகவே செஞ்சு முடித்தேன். எனக்குமே 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ மார்னிங் ஃபுல்லாக எனக்கு ஒர்க் இருக்கும். ஆஃப்டர்நூன் வந்து என்னோட கிளாஸ் டைமு. ஸோ கிளாஸ் எடுப்பேன் 2 ஹார்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுப்பேன். கண்டிப்பாக அது எல்லாமே என்னோடய டியூட்டியாக நான் வச்சுருக்கேன். ஸோ அதை தாண்டி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஒர்க் பண்ணுவேன். ஸோ அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டோன்ஸ் ஒட்டுவேன். ஸோ த்ரெட் ரேப் பண்ணுறது மட்டும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்குள்ளே உட்காந்து நான் த்ரெட்டை ரேப் பண்ணிவிடுவேன். அவங்களுக்கு தூங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த ஸ்டோன்ஸை ஒட்டுவேன். ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து எனக்கு 1 டே ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரோட ஒர்த் வந்து எனக்கு 2000 ருபீஸ் அப்படின்னா, நான் 1 டே ஒர்க் பண்ணேன்னா எனக்கு அந்த 2000 ருபீஸ் கிடைக்குது. ஸோ சரிங்களா. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே போக நமக்கு கண்டிப்பாக இதில் நிறைய ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம சும்மா தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த டைமில் நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் என் ஒர்க்கை நான் பிரித்து செய்வேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக காயறதுக்கான டைம் வேணும். ஸோ 1 டே ஃபுல்லாக அந்த டைம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை கடகடன்னு முடித்து 1 டே ஃபுல்லாகவே காய வச்சுட்டு அடுத்த நாள் தான் டிஸ்பேட்ச் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரீசெல்லர்ஸ்க்காக நான் பண்ணி கொடுத்த ஆர்டரு. ஸோ ரீசெல்லிங் அப்படின்னாவே நம்ம கம்மி ப்ரைஸ்க்கு தான் கொடுப்போம். அப்புறம் எப்படி உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக அது நியாயமான கொஷின் தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ராஃபிட்டை பார்த்தேன்னா இந்த ஒர்க்கை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதில் நான் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் யோசிக்கிற ஒரே விஷயம், நமக்கான ஆர்டர்ஸ் வரணும். ஸோ அந்த ஆர்டர்ஸை வச்சு நம்ம நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ வந்து நமக்கு ப்ராக்டிஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ கஸ்டமர் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீட்டாக நம்ம பண்ணி கொடுக்க மட்டும்தான் ஒரு விஷயம் நமக்கு அழகாக ஈஸியாக நம்ம அதை பெரிய ஆர்டர் வரக்குள்ளே நம்ம செஞ்சு முடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன கவனிக்கிற விஷயம் அப்படின்னா, எனக்கு ஃபோட்டோஸ் தேவைப்படும். ஸோ ஒரு கஸ்டமர்கிட்ட நான் காமிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் தேவை. ஸோ அந்த ஃபோட்டோஸை நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நான் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸை எடுத்ததுமே நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியாது. இதை பார்த்திங்கன்னா நான் 5 இயர்ஸாக இதில் இன்புட் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்னமுமே நிறைய இன்புட் போட்டுட்ருக்கேன். ஒரு ஆர்டர் வந்து எடுத்ததுமே கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பல்க் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சாம்பிள் பீஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி நாம் 1 or 3 பீஸஸ் செஞ்சு கொடுக்குற சாம்பிள் பீஸ் ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருக்கணும். ஸோ அப்படி ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஒவ்வொன்றா தான் கெயின் பண்ணி நம்மளாக ஒர்க் பண்ண ஃபோட்டோஸ் அதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கஸ்டமர் வந்து ட்ரஸ்ட் பண்ணி வாங்குவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நம்ம நிறைய செஞ்சு கொடுக்க மட்டும்தான் நம்மக்கிட்ட ஃபோட்டோஸ் சேரும். ஸோ நமக்கு நீட் ஃபினிஷிங்கும் வரும். அப்படி இருக்கக்குள்ளே கண்டிப்பாக வந்து நிறைய பல்க் ஆர்டர்ஸ் நமக்கு சீக்கிரமாக வரலாம் சான்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ நம்ம வெயிட் பண்ணி அந்த சான்ஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நான் டெய்லியுமே மார்னிங் எந்திரிக்கக்குள்ளே ஒரு பாசிட்டிவான வைப்போடு தான் எந்திரிப்பேன். ஸோ இன்றைக்கி எனக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் எந்திரிப்பேன். ஏன் நான் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறேன்னா, எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ என்னோடய பிஸ்னஸில் நான் கிளாஸு எடுக்கிறேன். அதை தாண்டி வந்து இந்த ஆர்டர்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஆர்டர்ஸ் அப்படிங்குள்ளே நான் ஒரு சின்ன ஆர்டரில் இருந்து பெரிய ஆர்டர் வரைக்குமே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரீசனபிள் ப்ரைஸில் நான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி ரீசெல்லர்ஸ்க்குமே நான் கொடுத்துட்ருக்கேன். ரீசெல்லர்ஸ் அப்படின்னா நீங்களுமே கண்டிப்பாக இதை வந்து என்கிட்டருந்து வாங்கி நீங்களுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் வச்சு வைப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்குமே இதனால் பெனிஃபிட்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ரொம்பவே கம்மி ப்ரைஸில் தான் நான் ரீசெல்லிங்காக கொடுத்துட்ருக்கேன். யாராச்சும் ரீசெல்லர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 3 இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா டைம் கீப் அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா விடாமல் ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருங்க. தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸை விடாமல் ஃபுல்லாகவே ரன் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் லாஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஸோ விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க. நிறைய பாசிட்டிவ் வைப்ஸோடு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்தினாலையுமே முடியும். Thanks for watching. Bye.